இந்த உலகில் ஒவ்வொரு தொடக்கத்திற்கும் முன் ஒரு பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அந்த பெயர் விநாயகர். தடைகளை நீக்கும் தெய்வம், அறிவின் வடிவம், ஞானத்தின் ஆதாரம். எந்த நல்ல செயலையும் தொடங்கும் முன் ஏன் நாம் முதலில் அவரை வணங்குகிறோம் தெரியுமா? ஏனென்றால் அவர் முதல் வழிபாட்டை பெற்ற தெய்வம். ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கிறது. விநாயகர் ஒரே ஒரு வடிவத்தில் மட்டுமில்லை. புராணங்கள் கூறுவது அவருக்கு 32 தெய்வீக வடிவங்கள் உள்ளன. ஒவ்வொரு வடிவமும் ஒரு சக்தி, ஒரு அருள், ஒரு வாழ்க்கை பாடம். குழந்தை போன்ற தூய்மையை காட்டுவது பால விநாயகர். இளமை உற்சாகத்தின் உருவம் தருண விநாயகர். பக்தியின் பாதையை கற்றுக் கொடுப்பவர் பக்தி விநாயகர். அச்சமில்லாத வீரத்தின் வடிவம் வீர விநாயகர். சக்தியின் ஆற்றலை வெளிப்படுத்துவது சக்தி விநாயகர். ஞானத்தின் வழியை காட்டுவது த்விஜ விநாயகர். சித்தி மற்றும் வெற்றியை அருளுவது சித்தி விநாயகர். ஆழ்ந்த தியானத்தின் அமைதி யோக விநாயகர், தியான விநாயகர். துன்பங்களை அகற்றும் கருணை சங்கடஹர விநாயகர். செல்வமும் வளமும் தருபவர் லக்ஷ்மி கணபதி. பெரும் சக்தியின் வடிவம் மகா கணபதி. வெற்றியின் அருள் தருபவர் விஜய கணபதி. கல்வி மற்றும் அறிவை அருள்பவர் வித்யா கணபதி. மஞ்சள் நிற அருளின் வடிவம் ஹரித்ரா கணபதி. ஒரே தந்தத்தால் உலகத்தை காத்தவர் ஏகதந்த கணபதி. வளைந்த தும்பிக்கையால் அனைத்து தடைகளையும் முறியடிப்பவர் வக்ரதுண்ட கணபதி. பெரும் வயிற்றில் உலகத்தை தாங்கும் கருணை லம்போதர கணபதி. 3 முகங்களால் 3 காலங்களையும் காக்கும் திரிமுக கணபதி. இந்த 32 வடிவங்களும் ஒரு உண்மையை சொல்லுகின்றன. விநாயகர் ஒரு சிலை மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு வழிகாட்டி. நாம் எங்கு இருந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் ஒருமுறை மனதார சொல்லுங்கள், ஓம் கண கணபதையே நம. அப்போது தடைகள் விலகும், பயம் மறையும், வாழ்க்கை வழி திறக்கும். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும். விநாயகர் அருளால். நன்றி.